ஜியோமெட்ரி. அப்போ ஜியோமெட்ரியில் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் பற்றி தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் படிப்போம் 4.1ல். ஸோ அதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஜியோமெட்ரியில் இன்ட்ரொடக்ஷன், அதாவது கான்கரண்ட் அண்டு சிமிலர் ஷேப்ஸு, சிமிலர் ட்ரையாங்கிள் தான் நம்ம இங்கே படிக்கிறோம். பட் அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்னால் என்ன? அப்போ நம்ம 8லேயே படிச்சிருக்கோம். கான்கரன்ஸு, சிமிலர் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? கான்கரண்ட் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, சிமிலர் ட்ரையாங்கிள்னால் என்ன, இந்த சாப்டரில் நம்ம எதை பேஸ் பண்ணி படிக்கிறோம், அது ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுட்டு சம்முக்குள்ளே போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஜியோமெட்ரி சாப்டர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம பேஸ் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா கான்கரண்ட் அண்ட் சிமிலர் ஷேப்ஸ். ஃபஸ்ட்டு கான்கரண்ட் ஷேப்னா என்ன, சிமிலர் ஷேப்னா என்ன? நமக்கு கான்கரண்ட்னாலும் எல்லா சைட்ஸு சேமாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும், அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சிமிலருக்கு சேம், ஏகதேசம் அதே மாதிரி தான் படிச்சிருப்போம். பட் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கான்கரண்ட் ஷேப்ஸ்னால் என்னென்னா சேம் ஷேப் சேம் சைஸ் ரெண்டுமே இருக்கும். கான்கரண்ட்னா சேம் ஷேப் சேம் சைஸ், ஷேப்னா நேமு, சைஸ்னால் அதோட ஏரியா. அது அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கான்கரண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரைஞ்சிருக்கோம், 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? அப்போ ரெண்டுமே சர்க்கிள் தான், அதான் சேம் ஷேப் நேமு. ரெண்டுமே சர்க்கிள் தான், ஒன்று சர்க்கிள் ஸ்கொயர் அப்படி இல்லை. கான்கரண்ட் ஷேப்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேம் ஷேப்பாக இருக்கணும். இப்போ ரெண்டுமே சர்க்கிள் தான். ஓகே, அப்போது சேம் ஷேப் வந்துட்டு இருக்கா? அதாவது கான்கரண்ட் ஷேப்னா சேம் ஷேப் இருக்கணும், சேம் சைஸ் இருக்கணும். தட் மீன்ஸ் ஏரியா. இப்போ நமக்கு வந்து கான்கரண்டாக இல்லையா? இப்போ 2 சர்க்கிள் கொடுத்துருக்கேன், கான்கரண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 சர்க்கிள் ரெண்டுமே சேம் ஷேப் தான். அதோட ஏரியா இதோட ஏரியா, அதான் சர்க்கிளுக்கு ஏரியா வரும்ல, இது வந்துட்டு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதோட இதுவும் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதோடதும் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோட ஏரியா வந்துட்டு ரெண்டுமே சேம். அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஒரு கான்கரண்ட் ஷேப்ஸ். ஓகேவா? சேம் ஷேப் அண்டு சேம் சைஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், நான் கான்கரண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரு ரெண்டுமே ஸ்கொயர் தான், இது ஸ்கொயர். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கொடுக்கல, ரஃபாக வந்ததுனால இப்படி இருக்கலாம். ரெண்டுமே ஸ்கொயர் தான். ஓகேவா? சேம் ஷேப் இருக்குது. பட் இதோட ஏரியானா உள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட் இருக்கும்ல, A × A, இதோட ஏரியா வந்துட்டு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதோட ஏரியா வந்துட்டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் ஏ கான்கரண்ட் ஷேப்ஸ். இட் இஸ் நாட் ஏ கான்கரண்ட் ஷேப். அப்போ கான்கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல? கான்கரண்ட்னா சேம் ஷேப்பாகவும் இருக்கணும், சேம் சைஸாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கான்கரண்ட் ஷேப்ஸ். ஓகேவா? இப்போ சிமிலர் ஷேப்ஸ்க்கு வாங்க. சிமிலர் ஷேப்ஸ்னால் சேம் ஷேப், சைஸ் நெசசரிலி நாட் சேம். சைஸ் வந்துட்டு கண்டிப்பாக சேமாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சைஸுங்கிறது ஏரியா, அதோட ஏரியா வந்துட்டு கண்டிப்பாக ஒரே சைஸ் ஒரே அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே. ஆனால் கான்கரண்ட்னா கண்டிப்பாக சேம் சைஸும் இருக்கணும், அதான் ஏரியாவும் சேமாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் சிமிலரில் சேம் ஷேப் வேணும். ஷேப் வந்து ஒரே ஷேப்பாக இருக்குது. இது சர்க்கிள்னா இன்னொரு இது சர்க்கிள்னா நம்ம கான்கரண்ட்னாலும் சிமிலர்னாலும் ஏதாவது ஒன்று கூட இன்னொன்று கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். அப்போ அந்த 2 ஷேப்புமே சேம் ஷேப்பாக இருக்கணும். ஆனால் அதோட ஏரியா வந்துட்டு, அதோட சைஸ் வந்துட்டு ரெண்டுமே சேமாக இருக்கணும் அவசியம். சேமாக இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை சிமிலர் ஷேப்ஸ்க்கு. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது சேம் ஷேப், சைஸ் நெசசரிலி நாட் சேம். இப்போ 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், இதுவும் ரெக்டாங்கிள் தான், இதுவும் ரெக்டாங்கிள் தான். ஓகேவா? ஆனால் இதோட ஏரியா பார்க்கலே தெரியல, சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் தான். கண்டிப்பாக இதோட ஏரியாவும் இதோட ஏரியா டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பட் இது சிமிலர் ஷேப் தான். இது வந்துட்டு ஒரு சிமிலர் ஷேப் தான். ஓகேவா? அதே இது இப்போ 2 ஸ்கொயர் வரைஞ்சிருக்கோம், ரெண்டுமே ஸ்கொயர் தான், சேம் ஷேப். அதே மாதிரி ஏரியாவும் ரெண்டும் சேமாக தான் எடுத்துருக்கு. இது 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான், இது 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ சேம் சைஸும் சேமாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலும் இதுவும் சிமிலர் ஷேப் தான். சிமிலர் ஷேப்புக்கு நாட் நெசசரி அவ்வளோதான், பட் சேமாகவும் இருக்கலாம். ஆனால் கான்கரண்ட் ஷேப்புக்கு மஸ்ட்டாக வந்துட்டு சேம் சைஸும் இருக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு கான்கரண்டில் வர எல்லாமே வந்து சிமிலர் ஷேப்ஸில் வரும். ஆனால் சிமிலர் ஷேப்ஸில் வர்றது எல்லாமே கான்கரண்ட் ஷேப்பாக ஆகாது. கிளியர் ஆகிடுச்சா? அப்போ கான்கரண்ட் ஷேப்னா சேம் சைஸ் அண்ட் சேம் ஷேப். சிமிலர் ஷேப்ஸ்னால் சேம் ஷேப் இருக்கணும், பட் நாட் நெசசரி டு சேம் சைஸ் வரணுன்ட்டு. ஓகேவா? ஸோ இதான் இது ரெண்டுக்கான டிஃபர். இனி நம்ம இந்த சாப்டரில் சிமிலர் ஷேப்ஸ், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி தான் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ நீ அந்த டாபிக்ல போகலாம்.